ஓகே, இன்னைக்கு டே 21. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து அதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து மேக்ஸ்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு ரூட் 2x² பிளஸ் 4x மைனஸ் 2 இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இதோட ரூட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 4 இதை பண்ணோம்னா பிளஸ் ஆர் -4 அப்படின்றது நம்மளுக்கு வரணும். இந்த இடத்துல பண்ணோம்னா -4 வரும், இந்த இடத்துல மைனஸ் பண்ணா வரும். இதுதான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதுதான். இது வந்து சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப ரூட்ஸ் டிஸ்கிரிமினன்ட் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்ப டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சாரி பி சாரி ஓகே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதாவது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஸ்கொயர் பண்ணி அதை வந்து -4ac. ஏன்னா இது, சினா இந்த இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிமினன்ட் கிடைச்சிரும். ஓகேவா? அந்த டிஸ்கிரிமினன்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு -b சாரி -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் அந்த டி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்ல, அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்ல, அது கொடுத்துட்டு டிவைடட் பை 2a அப்படின்னு போட்டோம்னா இது அதோட ஃபார்முலா. என்னது? இப்போ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிச்சது. அதாவது வந்து ரூட் மேல டிட்டர்மினேஷனோட ஃபார்முலா என்ன? b ஸ்கொயர் -4ac. அது டிவைடட் பை 2a. இதான் வந்து ரூட்டுக்கான ஃபார்முலா. இதை வந்து நம்ம வந்து இப்போ பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் பைத்தான்ல இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் இங்க ஒரு கோட் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மேத் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்க இருக்கு பைத்தான்ல. அது எதுக்காகனா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ யூசேஜுக்கு வந்து நான் இங்க இருந்து ஒவ்வொருத்தரா வாங்கிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏல வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², பில வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சில வந்து கான்ஸ்டன்டோட இது வாங்கிக்கிட்டேன். இதை வச்சு நான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்கு பாஸ் பண்றேன். அதுக்கு பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். அப்படின்னா என்ன? நான் சொன்னால இங்க b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை கண்டுபிடிச்சிச்சா? ஒருவேளை அந்த கண்டுபிடிச்ச டிஸ்கிரிமினன்ட் வந்து 0 கீழே இருந்தா ரூட்டே இருக்காது. அது நோ ரியல் ரூட்னு சொல்லிட்டு நன்னை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினன்ட் 0வா இருந்தா ஒரே ஒரு ரூட், ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ரூட்டுமே. அதனால அதுக்கான ஃபார்முலா வந்து b ஸ்கொயர் b மைனஸ் 2a டிவைட் பண்ணி மட்டும் போட்டு கொடுத்துடலாம். அந்த டிட்டர்மினன்ட்டுக்கே தேவையில்ல. ஒருவேளை 0க்கு மேல, அதான் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா, நான் சொன்னல பிளஸ் ஆர் மைனஸ், அப்ப ரெண்டு ரூட் இருக்கும். +1 -1 இருக்கும். அப்ப பிளஸ்க்கு போடு -b பிளஸ் ஸ்கொயர் ரூட். அது கண்டுபிடிக்கிறதுக்கு மேன் டாட் ஸ்கொயர். அது எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த டிஸ்கிரிமினன்ட்டுக்கு b ஸ்கொயர் -4ac டிவைட் பை 2a. அதே மாதிரி மைனஸ்க்கு போட்டுக்கோ. பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ணா எங்க போய் வாங்கும்? இந்த ரூட்ஸ் அப்படின்றது இருக்கும். ரூட்ஸ்ல ரெண்டு வேல்யூ இப்போ இருக்கும். அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பிரிச்சு எடுத்துக்கிறோம். √1 √2 அப்படின்றத தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன். அவ்வளவுதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா? 1 -5 6 அப்படின்னு கொடுக்குறேன். அதோட ரூட்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, இதான் வந்து இன்னைக்கான இதை நம்ம பார்த்தது. நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு லீனியர் சர்ச் எப்படி வந்து ஒரு அதேல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம்.